Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா IBPS RRB PO and clerkக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த PO and clerk எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நாளையில இருந்து RRB PO and clerkக்கான நியூ செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். பிரிலிம்ஸுக்கு தேவையான மேக்ஸும் ரீசனிங்கும் இந்த பேட்ச்ல உங்களுக்கு கவர் ஆகிரும். மெயின்ஸுக்கு தேவையான இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக் ஜிகே, கம்ப்யூட்டர் எல்லா சப்ஜெக்ட்டுமே இந்த பேட்ச்லயே உங்களுக்கு கவர் ஆகிரும். பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு தேவையான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே இந்த பேட்ச்ல வந்து நாம கவர் பண்ணிருவோம். ஓகே, RRB PO and clerkக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றதுனால நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே நாம செப்டம்பர் மந்த்துக்கான ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இந்த ஆஃபர் வந்து 1/9/2025 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 2/9/2025 நாளைக்கு நைட்டு 12 o'clock உங்களுக்கு க்ளோஸ் ஆகிரும். நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நியூ பேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். பேங்க் எக்ஸாம் இருக்குன்னா பேங்க் எக்ஸாம்க்கு கீழே வரக்கூடிய PO and clerkக்கான கிளாஸஸ் இதுலயே கவர் ஆகும். அதே மாதிரி ரயில்வே இருக்குன்னா அதுல ALP, NTPC, குரூப் டி, JEE எக்ஸாமுக்கான கிளாஸஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்லயே கவர் பண்ணிருவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா SSCல வரக்கூடிய CGL இருந்து GD எக்ஸாம் வரைக்கும் எல்லா எக்ஸாமும் இதுல கவர் ஆகும். நேவி எக்ஸாம், ஆர்மி எக்ஸாம்ஸ்னு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே அதுல டெஸ்டும் இருக்கும். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2500. சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே இது 1 year வேலிடிட்டில நான் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறேன் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 year வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கிளாஸ். இப்போ நான் RRB PO எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன், கிளர்க் எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் ஓகே மேம், நான் மேக்ஸ்லயும் ரீசனிங்லயும் மட்டும் தான் வீக்கா இருக்கேன், இதுக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ RRB குரூப் டி எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்ற RRB ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் சொன்ன RRB வந்து ரீஜனல் ரூரல் பேங்க். ஓகே, RRB ரயில்வே குரூப் டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு சயின்ஸுக்கும் ஜெனரல் அவேர்னஸ்க்கும் கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 699. அடுத்து கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ். நான் வந்து பேங்கிங் படிக்கிறேன், எனக்கு இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே ஓகே, எனக்கு மெயின்ஸுக்கு தேவையான கரண்ட் அஃபேர் வேணும், ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான கரண்ட் அஃபேர் வேணும், SSCக்கு தேவையான கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த CA PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல MCQ ஃபார்மேட்ல கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருவோம். ஒரு நாளைக்கு நல்லா பாத்தீங்கன்னா 10 நியூஸ் தான் நியூஸ்ல வரும். அந்த 10 நியூஸ் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கலெக்ட் பண்ண முடியும். அது எல்லாத்தையும் ஒரு 20 கொஸ்டின் இல்லனா 25 கொஸ்டினா மேக் பண்ணி உங்களுக்கு டெய்லி ஒரு MCQ ஃபார்மேட்ல கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருவோம். சோ இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. ஒன்ஸ் நீங்க 399 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம், டெய்லி பேசிஸ்ல இதுலயே கரண்ட் அஃபேர் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து இங்கிலீஷ்கான A to Z சீரிஸ். நான் பேங்கிங் படிக்கிறேன் மேம், நான் வந்து SSC படிக்கிறேன், இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கேன், எனக்கு இங்கிலீஷ்ல கிராமர், வொக்காபுலரி எல்லாமே ஸ்ட்ராங் ஆகணும், இங்கிலீஷ்ல நான் ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 599. அடுத்து குரூப் டி எக்ஸாம். சோ குரூப் டிக்கான அடுத்த ஹியரிங் வந்து செப்டம்பர் 1 சொல்லியிருந்தாங்க. சோ இன்னைக்குதான் அடுத்த ஹியரிங் நடந்திருக்கும். இத பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நாளைக்கு வீடியோல உங்களுக்கு நான் கொடுக்குறேன். மேபி டிசம்பருக்குள்ள குரூப் டி எக்ஸாம் இருக்கும். நான் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், நான் டெஸ்ட் எடுக்கணும், இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 399. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அடுத்து SSC MTS எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன், MTSக்கு எனக்கு டெஸ்ட் சீரிஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் MTSக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 399. சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த மந்தோட ஆஃபரை மந்தோட ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸும் பேங்கிங் படிக்கிறாங்க, SSC படிக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்காங்க, எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும் தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் நாம கொடுத்திருக்க ஆஃபர் பத்தின இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த ஆஃபர் வந்து 2/9/2025 நாளைக்கு நைட்டு 12 o'clock உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே,
சோ நியூ பேட்ச் பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க்குக்கான செலக்ஷன் பேட்ச், பிளஸ் அது போக ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1க்கான செகண்ட் பேட்ச், ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3க்கான செகண்ட் பேட்ச். ஓகே, சோ இந்த பேட்சஸ் எல்லாமே நாளைக்கு வந்து நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். இது மட்டும் இல்லாம நான் எஸ்பிஐ அப்ளை பண்ணிருக்கேன் மேம், ஐபிபிஎஸ் கிளர்க்கு அப்ளை பண்ணிருக்கேன், அதுக்கான கிளாஸஸும் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டைரக்டா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்க்கு நான் அப்ளை பண்ணிருக்கேன், அதுக்கான கிளாஸஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமா இருந்தாலும் சரி, நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுலயே உங்களுக்கு தனித்தனி பேட்சஸா கொடுத்திருப்போம். அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0 வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா, சோ இது வரைக்கும் குரூப் டிக்கு படிக்காத ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த பேட்சஸ் எல்லாமே ஒரே கோர்ஸ்லயே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்கோம். ஏன்னா நீங்க தனித்தனியா ஜாயின் பண்ணும்போது ஒரே ஸ்டூடெண்டே பேங்கிங் படிப்பாங்க, ரயில்வே படிப்பாங்க, எஸ்எஸ்சி படிப்பாங்க. அப்ப தனித்தனியா அவங்க ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ஒரு கஷ்டமா இருக்கும். சோ அமௌண்ட் பே பண்ண முடியாது. அதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸுக்காக எல்லாத்தையுமே ஒரே கோர்ஸ்ல ஆல் இன் ஒன்னு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கவர் ஆகும், எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுல கவர் பண்ணிருவோம். ஓகே, சோ இந்த கோர்சஸ்ல எப்படி ஜாயின் பண்றது, இந்த ஆஃபர் பிரைஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, சோ அதே இது உங்களுக்கு டெஸ்ட் மட்டும் வேணும், எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் வேணும், குரூப் டிக்கு டெஸ்ட் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல கரண்ட் அஃபேர் வேணும்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியோட அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே இது 1 இயருக்கு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 1499 பே பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் ஆர் கரண்ட் அஃபேருக்கு ஜாயின் பண்றீங்கன்னா 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த ஆஃபர் வந்து 2/9/2025 நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா, உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். சோ இன்னைக்கு நடந்த என்டிபிசி எக்ஸாமோட அனாலிசிஸ் வந்து நாளைக்கு மார்னிங் வீடியோல உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்றேன். ஓகேவா, அதே மாதிரி குரூப் டியோட கோர்ட் கேஸ் அடுத்து என்ன ஆகிருக்கு அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் நாளைக்கு வீடியோல உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். சோ நாளைக்கு நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் ஒரு 3 மாசம் இல்லைன்னா ஒரு 4 மாசம் கஷ்டப்பட்டு படிச்சீங்க அப்படின்னா குயிக்கா போஸ்டிங் வாங்கிடலாம். இப்போ நான் சீக்கிரமாவே ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பேங்க் எக்ஸாம் சூஸ் பண்ணலாம். மற்ற எல்லா எக்ஸாமை விட கொஞ்சம் இங்க டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் பேங்க் எக்ஸாம். ஆனா ஒரு 6 மாசத்துக்குள்ள நான் போஸ்டிங்ல போய் உட்காரணும், இந்த 6 மாசம் எனக்கு வேற எந்த சிந்தனையுமே கிடையாது, நான் போக்கஸ்டா உட்கார்ந்து இந்த எக்ஸாமுக்கு மட்டும் தான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் பேங்க் எக்ஸாம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய வரும் நோட்டிபிகேஷன். பிரைவேட் பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்க் எவ்ரி இயர் ஐபிபிஎஸ் ஓட கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா எஸ்பிஐல நோட்டிபிகேஷன் வரும். ஆனா குயிக்கா ப்ராசஸ் இருக்கும். ரயில்வே, எஸ்எஸ்சி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ப்ராசஸ் வந்து ரொம்ப குயிக்கா இருக்கும். எதுலன்னா பேங்கிங்ல இருக்கும். ஏன்னா நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா ஜூன் 2026ல ஸ்டார்ட் பண்ணேன். அதுல செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், அந்த டிசம்பர், அந்த 4 மாசமும் பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் மெயின்ஸ்னு ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஐபிபிஎஸ் பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐபிபிபின்னு சொல்லுவோம், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், இந்த மாதிரி நிறைய பிரைவேட் செக்டார், கவர்மெண்ட் செக்டார்னு அவ்வளோ நோட்டிபிகேஷன்ஸ் வந்துச்சு. எவ்ரி இயர் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு நோட்டிபிகேஷன் வரும். ரெப்கோ பேங்க் வரும், அதே மாதிரி கேவிபி போடுவாங்க, டிஎம்பி பேங்க் போடுவாங்க, பப்ளிக் செக்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐபிபிஎஸ் போடுவாங்க, எஸ்பிஐல வரும். அதே மாதிரி இன்னும் போனீங்கன்னா நபார்டோட அசிஸ்டன்ட் வரும், எல்ஐசி எக்ஸாம்ஸ் வரும். சோ பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வார எக்ஸாம் எழுத போற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா போட்டோம் அப்படின்னா பேங்க் எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். பேங்க் எக்ஸாம்ல பண்ற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத்ஸும் ரீசனிங்கும் சூப்பரா பண்ணுவாங்க. ஒரு 80% ஸ்டூடெண்ட் மேத்ஸ் ரீசனிங் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இன்னொரு தப்பு என்னன்னா இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸ் பக்கம், ஐ மீன் கரண்ட் அஃபேர் பக்கம் போகவே மாட்டாங்க. அப்ப இங்கிலீஷும் கரண்ட் அஃபேர் அவங்க படிக்காம இருக்கும்போது வெறும் பிரிலிம்ஸ் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். மெயின்ஸுக்கு போகும்போது என்ன ஆகும், மெயின்ஸோட மேத்ஸ் ரீசனிங் இன்னும் டஃபா இருக்கும். அப்ப இங்கிலீஷும் கரண்ட் அஃபேரும் படிக்கலன்னா ஓவராலா ஸ்கோர் வந்து கம்மியாகும். அப்ப என்ன ஆகும், மெயின்ஸ் வந்து போயிடும். அதுக்குதான் என்ன சொல்றோம்னா பிரிலிம்ஸையும் போக்கஸ் பண்ணி படிக்கணும், மெயின்ஸையும் போக்கஸ் பண்ணி படிக்கணும். பிரிலிம்ஸ்ங்கிறது ஜஸ்ட் நாம அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணா போதும். மெயின்ஸுக்கு வந்து நம்ம கட் ஆஃப் வந்து அதிகமா எடுக்கணும். அப்பதான் நம்ம எந்த இதுல போஸ்டிங் இது பண்ண முடியுமோ அந்த இடத்துல போஸ்டிங் வாங்க முடியும். இன்டர்வியூ போறோம், பிஓல மெயின்ஸ்ல மார்க் வச்சிருந்தோம் அப்படின்னா இன்டர்வியூ போகும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இன்டர்வியூ வந்து ஈஸியா இருக்கும், ஈஸியா நம்ம செலக்ட் ஆகிடலாம். சோ போக்கஸ்டா படிச்சோம் அப்படின்னா எல்லாமே ஈஸி தான். சோ கரண்ட் அஃபேரும் இப்போ பிரிலிம்ஸ் படிக்கும் போதே சேர்த்து படிச்சிருங்க. ஆர்ஆர்பி அப்ளை பண்ணிருக்க ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி குரூப் டிக்கு நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல,
அதே மாதிரி எம்டிஎஸ்க்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க, ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்க 1899 தான் பே பண்ண போறீங்க. எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம், மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். எவ்ரி வீக் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். உங்க கையில ஒரு மொபைல் போன் இல்லனா லேப்டாப் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும், நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்டையும் அட்டன் பண்ணிக்கலாம், கிளாஸஸையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.